போயிருங்க வந்துட்டு இல்லை அவங்க வந்து போயிடலாம். வாங்க மட்டும் வாங்க எல்லாரும் வாங்க. எப்போ வந்தீங்க? எதில் வந்தீங்க? இது ஊற்றி விட்டேன் வழக்கத்தை மாற்றுறேன். எப்படிமா இருக்க? வந்துட்டு போனீங்க பரவாயில்ல. கொஞ்சமாதான் சரியாகும். எதுவுமே வந்து டாக்டர்கிட்ட போனாலும் மாத்திரை கொடுத்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்து தான் சரி பண்ணுவாங்க. சில பிரச்சனைகள் வந்து சின்னதாக இருக்கிறது உடனே சரியாகும். கொஞ்சம் பெருசாக இருக்கிறது 2 மணி நேரத்தில் கலந்துக்க கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட்டாக சரியாகும். சரியா? யாரு சுரேஷ் கொஞ்சம் வந்து இன்னும் வயசான சண்டை போட்டு எடுக்கிறேன். அமைதியா இருக்கியா? பொறுமையா இருக்கியா? அதை கூட அடிச்சுட்டு இருக்கியா? சண்டை போடுறியா? என்ன விஷயம்? 2 கையில் தாய் கட்டுமா? ஏன் இப்ப சும்மா மாமண்டி வீட்டுல நல்ல பிள்ளையா இருப்பேன், ஒன்னும் குறையா இருப்பேன், யாரும் தொந்தரவு பண்ண மாட்டேன். அட்டன் பண்ணாத அப்படியே கரெக்டா பார்த்து கூட சத்தியமா யாரும் வீட்டுல நல்லபடியா இருப்பேன் சொல்லி சாமி நல்ல விஷயம் சொல்றேன். சாமி சாமி நல்லாதான் செய்வாரு, நல்லாதான் செஞ்சிருக்காரு. சரியா? கற்பூரம் என்ன உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? கால் வலி இருக்கா? சரி, சரியாயிடும். சரியா? நடக்கும்
ஆமா சரியா? மனசு திருப்தியா பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் மூலையும் போடுறேன். இது வந்து பெருமையை தெரிவிக்கிறதுக்காகவோ விளம்பரப்படுத்துறதுக்காகவோ இல்லை. ஏன்னா இங்க என்ன நடக்குது, இங்க என்ன பண்றோம் அப்படின்னு மக்கள் எல்லாரும் பார்க்கணும். காரணம் என்னன்னா நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் தீய சக்தியால தொந்தரவுகள் இருந்துட்டு இருக்கு. எங்க போனா சரியாகும், எதை தின்னா பித்தம் தெரியும் நடந்துட்டு இருக்காங்க. அதனால இங்க சரியான முறையில் சரியானதை நாங்கள் செஞ்சு சரி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க லைவா பாருங்க. நம்ம சேனல்ல யூடியூப்ல வீடியோ இருக்கு, ஷார்ட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் பாருங்க. நம்பிக்கை இருந்தா அது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இதை பார்த்தாங்கன்னா அவங்க கண்ணில் பட்டா வந்து இங்க சரி பண்ணிப்பாங்கன்றதுனால தான் இதை நாங்க போறோம். அது வரவங்கள்ட்ட வந்து இவ்வளோ கூட அவ்வளோ கூட அப்படிலாம் கேட்கறது இல்லை. உங்களால முடிஞ்சதை கொடுக்கணும் வாங்கி, ஏன்னா யாரும் வளர்க்கணும்ல. இந்த பாருங்க அவ்வளோ பொருள் வாங்கி வச்சிருக்கோம், அதெல்லாம் பண்ண வேணும்ல. அதனால அதுக்கு நடந்து கேட்குறோம். எதை முடிஞ்சதை கொடுக்குறாங்க, வாங்கி நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்கோம். சந்தோஷம். தொடர்ந்து பாருங்க. முடிஞ்சவங்க நேரில் வாங்க, வந்து பாருங்க. சரியா? ஏன்னா இப்போ 4 விதமாக பார்க்குறோம். ஒன்று சோழியில் ஐயா இறங்கி குழந்தைங்க இறங்கி மருந்து கொடுக்குறாரு, கரெக்டாக இருக்கும். அடுத்தது தேங்காய் எனக்கு முன்னாடி வச்சா இந்த சித்தர்கள் அனைவரும் வந்து அதை வளர்க்குற இடத்துல சுற்றி நம்ம வாக்கு கொடுக்குறாங்க. அது 100% கரெக்டாக இருக்கு. ஐயா மட்டும் இல்லை, உங்கள் தெய்வம், உங்கள் குல தெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம், உங்களுக்கு யாராவது மூத்தவங்க இறந்தவங்க அது மாதிரி சாமியா இருக்காங்களா எப்படி இருக்காங்கன்னு கூப்பிட்டு அவங்க வந்தாலும் அவங்க வந்து சுற்றுவாங்க, பேசுவாங்க. எல்லாம் கூப்பிட்டு அப்புறம் 3வது விஷயம் வந்து ஜாதகம் நல்லபடியாக பார்ப்போம். கிரகங்களின் வானிலை சாஸ்திரப்படி அதை நல்லா படித்து ஆராய்ச்சி எழுதி அதை டாக்டர் பட்டம் வாங்கிங்க, அதையும் நல்லபடியாக பார்ப்போம். அப்புறம் 4வது ஒரு விஷயம் இருக்கு. நான் என் மேலே கருப்பு சாமி நம்முடைய இறங்கி கச்சை கட்டி கருவை பிடிச்சி ஆடுவேன். இடம் பத்தலை, ஆலயம் சின்னதாக இருக்கு, அதனால இப்போ அதெல்லாம் நம்ம செய்யலை. 2வது என் மேலே வந்து நான் சாமி வந்து அருவா வச்சுட்டு சொன்னாலும் மக்களுக்கு வந்து நானா சொல்றேன்னா சாமி தான் வந்து சொல்லுறாங்க, எத்தனை நம்புவோம். அதனால அதில் எனக்கு விருப்பம் இல்லை. சாமி தான் வருதுன்றது எனக்கு தெரியும், அதை நான் கூட சொல்லலை. ஆனால் பார்க்குறவங்க கண்ணுக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாது இல்லையா? அதனால அதை பெருசாக நான் விரும்புறதில்லை. ஏதாவது தீர்க்க முடியாத தீய சக்திகள் வந்துச்சுன்னா, அதாவது பில்லி சுமி எவன் ப்ளஸ் வந்து மூலி காட்டேரி அது மாதிரிலாம் கொட்டி சத்தம் யார் மேலே தொட்டிட்டு வந்துச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஐயா வெளியே வந்து ஆடி தான் கட்டுவார். உடுத்தெல்லாம் அடித்து தட்டி விட்டுருவாருன்னு வச்சுங்களேன். மிச்ச நேரமும் எல்லா நேரமும் அதை பில்டப் பண்ணி பூஸ்ட் பண்ணிலாம் காட்டுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதான் தேங்காவே சுற்றி சொல்கிறாங்கல்ல, நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களே மேலே உட்காந்தாலும் அதை சுத்தம். நீங்களே நான் சொல்கிறது நீங்களே அதை ஃபீல் பண்ணலாம். நடக்கணும் வளர்ந்து பக்கம் நடக்காது நடக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் கரெக்டாக பதில் வரும். ஒன்றும் குறையில்லை. வந்து பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கே புரியும். நீங்கள் நான் சொல்கிறத வந்து பாருங்கள், அவ்வளோதான். எல்லாரும் அவங்கவுங்க இடத்த அவங்கவுங்க விஷயத்த நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே இடத்துல நானும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஏன் என்ன பார்த்தாலும் உங்கள் சைடாக இருந்தால் நல்லா இருந்தால் நல்லா இருக்கு, நல்லா இருந்தாலும் நல்லா இல்லை, அவ்வளோதான். யாராக இருந்தாலும் என்னை பொறுத்தவரைக்கும் அதுதான். அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இனிமேல் அப்படி தான் வாழ போகிறேன். சரியா? அதனால வர முடிஞ்சவங்க நேரில் வந்து பாருங்க. ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் பிரசாதம் கொடுத்துட்டு மறுபடியும் யாகத்தை வளர்ப்போம், அதையும் பாருங்க. சரியா? சரி, இப்போ பூஜை முடிஞ்சிச்சு. அடுத்த பிரசாதம் கொடுத்துட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து யாகம் வளர்க்க போகிறோம். நீங்களும் சாப்பிட்லன்னா சாப்பிட்டுக்கிட்டு லைவை பாருங்கள். பார்க்காதவங்க நாளைக்கு பகலில் பாருங்கள். இது எதுக்காக போட்டுகிட்டே இருக்கிறோம்னா, யூடியூப்புக்காரன் காசு கொட்டிடுவான், அங்கேருந்து வந்துடும் இங்கேருந்து வந்துடும், அதுக்கெல்லாம் இல்லை. நிறையா பேர் நிறையா இடத்துல பிரச்சனைகளோடு வாழ்கிறாங்க. கண்ணில் பட்டுச்சுன்னா வந்தாங்கன்னா ஏதோ எங்களால் முடிஞ்சது, அந்த சித்தர்களால் முடிஞ்சது அவங்கள வச்சு சரி பண்ணி விடுவோமேன்ற ஒரு எண்ணத்துக்கு தான் அதை போடுறோம். வேறு ஒன்றும் கிடையாது. பார்த்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், சந்தோஷம்.